நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அவனுக்கு துரோகம் பண்ணி பணத்தையும் பொண்ணையும் கூட்டிட்டு ஒன்ன சொடலைய மன்னிச்சு அவன் காதலிச்ச உபத்ராவ அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சான் சங்கர். அவன்கிட்ட பிராத்தல் தொழில் பண்ண ஏராளமான பொண்ணுங்களுக்கு அவங்கள புரிஞ்சு ஏத்துக்கிற ஆண்களோட இதே சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு அவனே முன்னாடி நின்னு கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு கொடுத்துருக்கான். இதே மாதிரி பல பேருக்கு பல உதவிகளை செய்ய ஆரம்பிச்சான். படிக்க வசதி இல்லாத குழந்தைகளை படிக்க வச்சான். சாயங்கால நேரங்களில் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தர டியூஷன் சென்டர் இலவசமா நடத்தினான். சங்கர் வேலூர் கவர்மெண்ட் காலேஜில் PUC படிச்சிருந்ததால ஓரளவு நல்லாவே இங்கிலீஷ் பேசுவான். டியூஷனுக்கு வாத்தியார் வராத சில சமயங்கள்ல சங்கரே இறங்கி பாடம் எடுத்த கதெல்லாம் கூட நடந்திருக்கு. ஏரியாவில் எந்த கல்யாணம்னாலும் முதல் பத்திரிக்கை சங்கருக்கு தான். பத்திரிக்கை வைக்கிறது ரொம்ப ஏழை குடும்பமா இருந்தா கல்யாண செலவை அவனே ஏத்துப்பான். அதே மாதிரி எந்த சொத்தும் எந்த உறவும் இல்லாம இறந்து போற ஜனங்களுக்கு அவனே வாரிசா முன்னாடி நின்று எல்லா காரியங்களையும் செஞ்சு உடலை அடக்கம் செய்வான். எப்பவுமே அவன் வீட்டு வாசல்ல ஏதாவது உதவி கேட்டு ஜனங்க காத்து நிப்பாங்க. இப்படி எல்லாருக்கும் உதவி பண்றதால சங்கரை நல்லவன்னு நினைக்காதீங்க, அவன் கெட்டவன் தான். ஆனா அவனை உருவாக்குன பல பேர் இருக்க அவனை மட்டுமே கெட்டவன்னு சொல்றது தான் ஏத்துக்க முடியாம போகுது. இப்படி ஜனங்க மத்தியில ரொம்ப நல்ல பேரோட இருந்த சங்கருக்கு ரொம்ப நாளாவே மனசுல ஒரு கனவு ஓடிட்டு இருந்தது. அது என்னன்னா MLA கனவு. இன்னைக்கு என்னதான் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அவன் கொடுக்கிற பணத்துக்காக அவனை சப்போர்ட் பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாள் இவங்க எல்லாரும் அவனோட காலை வாரிடுவாங்கன்ற எண்ணம் சங்கர் மனசுல எப்பவும் ஓடிட்டு இருந்தது. சிஸ்டம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதை விட அவனே சிஸ்டமா மாறிட்டா யாராலையும் அவனை ஒன்னும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை அவனோட மனசுல இருந்தது. அதுவும் இல்லாம சாராயம், பிராத்தல், அடிதடி, கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு MLA ஆகிறதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் அவன்கிட்ட நிறையவே இருக்குன்றத ஒரு பிளஸ் பாயிண்டாவே பார்த்தான். அதனால அவனோட ஒவ்வொரு நகர்வையும் 1989 வர்ற சட்டமன்ற எலெக்ஷனை நோக்கியே இருந்தது. அதுக்காக அவன் தீவிரமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இருந்தான். சங்கர் தீவிரமான MGR ரசிகன். ஆனா அவன் இருந்தது MGRோட ஆப்போசிட் கட்சியில. பெரியார் நகர்ல கட்சியில பொறுப்புல இருந்த சங்கர் கொடுக்கிற நிதியில தான் கட்சி மீட்டிங்கே நடக்கும். ஒரு முறை கட்சியில அவன் வளர்ந்து வர்றது பிடிக்காம அந்த காலகட்டத்தில் இருந்த பம்மலை சேர்ந்த அதே கட்சி தாம்பரம் MLA ஒருத்தர் சங்கரை பத்தி கட்சி மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட சங்கர் கார் எடுத்துக்கிட்டு தனியா MLA வீட்டுக்கே போய் அவரை வான் பண்ணான். கேட்காத MLA திரும்பவும் ரிப்போர்ட் அடிக்க அவனோட ஆட்களை அனுப்பி MLA வீட்டையே சூறையாடிட்டான். எதிர்கட்சியை சேர்ந்த MLAவால ஒண்ணுமே பண்ண முடியல. சங்கர் இருந்ததுதான் எதிர்கட்சியில, ஆனா அவன் வளர்ந்தது ஆளானது எல்லா ஆளுங்கட்சி ஆட்சியில தான். ரெண்டு கட்சியும் சங்கர் மாதிரி அப்பாவிங்களுக்கு உதவி பண்றதுல ஒண்ணுக்கொன்னு சலைச்சதே இல்லை. சில மாதங்களுக்கு பிறகு போன 2 சாப்டர்லயும் லலிதாவோட பேரை சொல்லி தான் கதையை முடிச்சோம். ஆனா இந்த முறை லலிதாவோட கதையே முடிய போகுது. நண்பர்கள் நடத்தின மது விருந்துல குடிச்சிட்டு MLA கனவு கண்டுகிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்த சங்கருக்கு போன் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு போன் எடுக்கிறான். எதிரில் லலிதாவுக்காக வீட்டு வேலைக்கு வச்சிருந்த கிழவி, தம்பி நீ உடனே இங்க வான்னு கூப்பிடுது. என்னதுன்னு கேட்ட சங்கருக்கு கிழவி சொல்ல சொல்ல முகம் மாற ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஃபுல் போதையில இருந்த சங்கர் கிழவி சொன்னதை கேட்டு எரிச்சலாகி புல்லட்டை எடுத்துக்கிட்டு லலிதா வீட்டுக்கு போறான். சங்கர் தான் ஃபுல் போதையில இருக்கான்னு பார்த்தா லலிதா அதை விட போதையில மிதந்துகிட்டு இருக்கா. கிழவிய பார்த்து வெளியே போன்னு கை காட்டுறான். சங்கர் திடீர்னு வந்ததை பார்த்த லலிதா அதிர்ச்சி ஆகுறா. ஆனா அது காட்டிக்காம வாங்கன்னு சொல்ல சங்கர் எதுவும் பேசாம லலிதாவுக்காக வாங்கி கொடுத்த புது சோபாவில் உக்காடுறான். எதிர்க்க டேபிள்ல இருந்த ஃபாரின் விஸ்கிய 2 கிளாஸ்ல ஊத்தி லலிதாக்கு ஒன்று கொடுத்துட்டு அவன் ஒன்று எடுத்துக்கிறான். லலிதாக்கு விஸ்கி தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு 4-5 ஃபுல் பாட்டில வாங்கி வீட்டில் அவன் தான் ஸ்டாக் வச்சிருந்தான். லேசா சிரிச்சுக்கிட்டே எதிரில் நின்ன லலிதாவை பார்த்து, உனக்கு சரக்கு போட கம்பெனி வேணும்னா என்ன கூப்பிட்டுருக்கலாமே, எதுக்காக அந்த போலீஸ்காரனை கூப்பிட்டன்னு கேட்குறான்.
உடனே லலிதா எந்த போலீஸ்ன்னு தயங்கி கேட்க எழுந்த சங்கர் லலிதாக்கு ஓங்கி ஒரு அற விட கோபமான லலிதா அவனை முறைக்க திரும்பவும் அரவுழுது. வெறியான லலிதா கத்த ஆரம்பிக்கிறா. பதிலுக்கு சங்கரம் கத்த 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல லலிதாவோட குரல் ஜாஸ்தியாகுது. சங்கரை பத்தியும் அவனோட குடும்பத்தை பத்தியும் அவன் பண்ற பிராத்தல் தொழில் பத்தியும் ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டா. எரிச்சலான சங்கர் வாய மூடுன்னு கத்துறான். கேட்காத லலிதா இன்னும் சத்தமா கத்த கோபமும் போதையும் தலைக்கேறின சங்கர் கைய மடக்கி ஓங்கி லலிதாவோட தொண்டையில ஒரே குத்து தான். கழுத்து மூச்சு கொலா உடஞ்சி லலிதா சரிஞ்சு விழுவுறா. மூச்சு விட முடியாம உடம்பு துடிக்குது. கொஞ்ச நிமிஷத்திலேயே லலிதாவோட உடம்புல எந்த அசைவும் இல்லாம மூச்சு காத்துக்காக துடிச்ச லலிதாவோட உயிர் அவளை விட்டு பிரியுது. சங்கருக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து லலிதா முகத்துல அடிக்கிறான். லலிதாவையே உத்து பார்க்கறான். எந்த அசைவும் இல்ல. ஆனா லலிதாவோட 2 கண்ணு மட்டும் சங்கரையே நில குத்தி பாக்குது. லலிதாவை கொலை பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச சங்கர் வீட்டு கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டு போதை தெளிஞ்சவனா அங்கிருந்து புல்லட்டை எடுத்துட்டு ஓடுறான். நேரா சாராய கடைக்கு போனவன் தம்பி மோகனை கூப்பிட்டு விஷயத்த சொல்ல அதிர்ச்சியான மோகன் தலையில கை வச்சுக்கிட்டு உக்காந்துடுறான். சங்கரும் மோகனும் அதிர்ச்சியா இருந்ததை பார்த்த பாபு பதட்டத்தோட என்னாச்சுன்னு கேட்க உடனே சங்கர் மெதுவா நடந்த சம்பவத்தை சொல்றான். கேட்ட பாபு லேசா சிரிச்சுக்கிட்டே, நோ, உன்னை விட்டு போயிடுச்சு உன் தரித்திரம், இனிமேதான் ஆரம்பிக்க போது உன் சரித்திரம், உன்னை பார்த்துக்கலான்னு சொல்லி கடையில குடிச்சிட்டு இருந்தவங்கள பார்த்து, டேய் கடை இன்னைக்கு லீவு, எல்லாம் கிளம்புங்கன்னு கத்தி விரட்டுறான். சங்கரோட கார் எடுத்துட்டு வரப்படுது. மோகன், பாபு, எல்டின், சிவாஜி ரொம்ப நம்பிக்கையான இந்த 4 பேரையும் ஏத்திக்கிட்டு லலிதா வீட்டுக்கு கார் கிளம்புது. கார்ல கண்ணை மூடிட்டு ஃப்ரண்ட்ல சங்கர் உட்காந்துருக்க லலிதாவோட வீட்டு தெருவுக்குள்ள கார் என்டர் ஆகுது. காரோட ஹெட்லைட் ஆஃப் பண்ணப்பட்டு மெதுவா வீட்டு வாசல்ல கார் நிறுத்தப்படுது. 5 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க லலிதா உயிரில்லாத பொணமா தரையில விழுந்து கிடக்குறா. யாரும் எதுவும் பேசிக்கல. வீட்டு வாசல்ல உள்ள வெளியே இருந்த எல்லா லைட்டுகளும் ஆஃப் செய்யப்படுது. சைகை மொழியிலேயே யார் என்ன செய்யணும்னு உத்தரவு போடப்படுது. எடுத்துட்டு வந்த கோணி பையில லலிதாவோட உடலை திணிச்சு கோணிய கயிறுல கட்டுறாங்க. சங்கர் யாராவது வராங்களான்னு வீட்டு வெளியே நின்னு பார்க்க மோகன், பாபு, எல்டின், சிவாஜி இந்த 4 பேரும் கோணி முட்டைய தூக்கிட்டு வந்து கார் டிக்கில போடுறாங்க. உடனே வீட்டை பூட்டிட்டு அத்தனை பேரும் காருக்குள்ள ஏற கார் கிளம்பி நேரா சாராயகுடன் வாசல்ல வந்து நிக்குது. தெருவுல 1-2 பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதை பத்தி சங்கருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒன்னு அது அவன் ஏரியா, அவனை மீறி யாரும் கிட்ட வர மாட்டாங்க. 2வது இந்த மாதிரி கோணி மூட்டைங்க சாராய லோடுங்கள்லாம் ராத்திரி நேரத்துல குடோனுக்கு வர்றது சகஜம். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம ஓப்பனா கார் டிக்கிய திறந்து லலிதாவோட பாடி இருக்கிற கோணி முட்டைய குடோனுக்கு தூக்கிட்டு வந்து போட்டாங்க. ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த கடப்பார மண்வெட்டியால குடோன் உள்ள ஒரு ஓரமா லலிதாவோட உடம்ப புதைக்க குழிய தோண்ட ஆரம்பிச்சாங்க. 5 பேரும் சேர்ந்து வேகமா வேலை செஞ்சதுல கொஞ்ச நேரத்துல குழி ரெடியாக கோணி முட்டைய திறந்து லலிதாவோட உடம்ப வெளியே இழுத்து போட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த குழி தோண்டப்பட்டு லலிதாவோட எலும்புகள் கிடைக்கும் போது கூட இது லலிதாவோட எலும்பு கூடுன்னு யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக லலிதாவோட உடம்புல இந்த நகைங்க துணியெல்லாம் அகற்றப்பட்டு எம்டியா குழியில தள்ளிவிடப்படுறா. குழி மூடப்படுது. ஏற்கனவே வேலைக்காக வாங்கி வச்சிருந்த சிமெண்ட் எடுத்து பூசி விடுறாங்க. அடுத்த நாள் பூசண தர காயணுன்றதுக்காக சாராய கடை திறக்க வேண்டான்னு முடிவு பண்றாங்க. 5 பேரும் அங்கேயே கொலாய திறந்து களைப்பு தீர குளிக்கிறாங்க. ஃபாரின் விஸ்கி 2 ஃபுல் பாட்டில் இறக்கப்படுது. ஃபுல்லா குடிச்சிட்டு வயிறு முட்டை சாப்பாடு நடக்குது. சங்கரை தவிர மற்ற 4 பேரும் கொஞ்சம் சந்தோஷத்துல இருந்தாங்க. சங்கர் லலிதாவை கல்யாணம் பண்ணி தனியா வச்சது மோகனுக்கு சுத்தமா பிடிக்கல. லலிதா அடிக்கடி சங்கர் கேங்க சேர்ந்தவங்களுக்கு ஆர்டர் போடுறது எல்லாருக்கும் ஒரு எரிச்சலாவே இருந்தது. சங்கர் இழுத்துட்டு வந்த ரோதனை சங்கர் கையாலேயே முடிஞ்சதை நினைச்சு மனசுக்குள்ள எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நடுவில் ஒரு சின்ன விஷயம். மொத்தம் 13 சாப்டர் உள்ள இந்த தொடர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரியா இரவு 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும்.
நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு சிறப்பு சலுகையாக இப்போவே 13 சாப்டர்களையும் முழுசாக பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் விரும்புகிற நிறைய கதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. சில மாதங்களுக்கு பிறகு லலிதா கொல்லப்பட்டான்றதையும் அவ புதைக்கப்பட்டான்றதையும் ஒரு கட்டத்துல எல்லாரும் மறந்தே போயிருந்தாங்க. சாராய பிசினஸும் பிராத்தல் பிசினஸும் வேற லெவல்ல போயிட்டு இருந்தது. சங்கரோட எம்எல்ஏ கனவும் கிட்டத்தட்ட நெருங்கி இருந்தது. தேர்தலுக்கான பணத்தையும் சரி, சீட்டு வாங்கறதுக்கு உண்டான கட்சி செல்வாக்கையும் சரி ரொம்ப வேகமா சேர்த்துட்டு இருந்தான் சங்கர். அவன் வேகமா பிசினஸையும் அரசியலையும் நோக்கி போயிட்டு இருந்த சமயத்துல கூடவே இருந்து சங்கருக்கு குழி வெட்டுற வேலைய ரொம்ப ரகசியமா பார்த்துட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் யாருன்னா, யார மன்னிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு திரும்பவும் வேலை கொடுத்து திருந்திட்டான்னு நினைச்சு கூடவே வச்சிருந்த சுடலை என்கிற சுடலை முத்து அவர்கள்தான். சுடலைக்கு எப்பவுமே சங்கர் கிட்ட வேலை செய்யறது பிடிக்காது. அவனோட கனவே சொந்தமா பெரிய அளவுல பிராத்தல் பிசினஸ் பண்ணணும், அதுக்கு முதலாளியா அவன் உக்காரணுன்றது தான். அவனை பொறுத்த வரைக்கும் சங்கரை விட அவன் ரொம்ப திறமசாலினும், சங்கருக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி அவனுக்கு கிடைக்கலன்னும் எப்பவுமே மனசுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருப்பான். சங்கரோட முன் வாழ்க்கைய பத்தி ஒண்ணுமே தெரியாத சுடலை சங்கர் மேல பொறாமப்படுறது பெரிய ஆச்சரியம் இல்ல. சங்கர் அடைஞ்ச இந்த இடம் ரொம்ப ரொம்ப தப்பான இடமா இருந்தாலும் அதுக்காக சங்கர் உழைச்சது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதுக்காக அவன் வாங்காத அடி இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல, சந்திக்காத பிரச்சனைகள் இல்ல. ஒரு பிரச்சனை வரும்போதும் அதை ஒரு சேலஞ்சாவே எடுத்துட்டு முன்னாடி போய் ஜெயிப்பான். அதனாலேயே அவன் பைக்லையும் கார்லையும் சேலஞ்சர்ன்ற ஸ்டிக்கர் பெருசா ஒட்டியிருப்பான். அது மட்டும் இல்லாம இது அவன் ஆசைப்பட்டு ஏற்படுத்தின இடம் இல்ல, காலம் அவனை தள்ளிவிட்ட இடம். அதுல கடுமையா உழைச்சி அவன் சிம்மாசனம் போட்டு உக்காந்துட்டான். சங்கர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்ட சுடலை சங்கரோட பணம் 10,000த்தையும் உபத்ராவையும் கூட்டிட்டு போய் தனியா தொழில் பண்ண ஆரம்பிச்சான். சுடலைக்கு ஆசை இருந்ததே தவிர ஆசைக்கேத்த உழைப்போ அறிவோ இல்ல. கஸ்டமரையும் சரி, தொழில் பண்ற பொண்ணுங்களையும் சரி சுடலையால கவர் பண்ண முடியல. தொழில் ரொம்ப நஷ்டத்துல போக ஆரம்பிக்குது. கையில இருந்த காசுலாம் காலியாக ஆரம்பிக்குது. ஏன் நம்மளால தொழில் நடத்த முடியலன்னு யோசிச்ச சுடலைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. கஸ்டமர் லிங்க் இல்லாம, பெண்கள் சப்போர்ட் இல்லாம இந்த தொழிலை பண்ண முடியாதுன்னு புரியுது. சுடலை திட்டம் போட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது சங்கர் கை காலில் விழுந்து உபத்ரா மேல இருந்த காதல்னாலதான் பிரிஞ்சு போனேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா சங்கர் மன்னிச்சிருவான். திரும்பவும் அவனை தொழில சேர்த்துப்பான். திரும்பவும் தொழில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர் லிங்கையும் பெண்கள் சப்போர்ட்டையும் அவன் பக்கம் சாய வச்சுட்டா அவனால ரொம்ப ஈஸியா தொழில் பண்ண முடியும்னு கணக்கு போடுறான். தெரிஞ்ச புரோக்கர் மூலயமா அவன் KK நகர்ல தொழில் பண்ற தகவலை சங்கர் காதுல விழுகிற மாதிரி ஏற்பாடு பண்றான். சுடலை நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்தது. போனஸா சங்கர் தலைமையில அவனுக்கு கல்யாணமும் நடந்தது. புது மாப்பிள்ளையா தொழில என்ட்ரான சுடலை பெண்களுக்கு அதிக சம்பளம் தரதா ஆசை வார்த்தை சொல்லி வலைய வீச ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் பெரிய பெரிய கஸ்டமர்களா பார்த்து சங்கரை விட என்கிட்ட அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லி லிங்க் எடுக்க ஆரம்பிச்சான். சுடலையோட திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. போன் அடிக்கிற சத்தம் கேட்டு சுடலை போன் எடுக்கிறான். எதிரில் வழக்கமான ஒரு பெரிய கஸ்டமர் அவர் இருக்கிற ஹோட்டல் ரூம் நம்பர் சொல்லி பொண்ணை அனுப்பிவிட சொல்றாரு. உடனே மெதுவா அவர்கிட்ட பேச்சு போட்ட சுடலை, சங்கர் கிட்ட சரியான பொண்ணுங்க இல்ல, எல்லாம் வத்தலும் தொத்தலுமா இருக்கு, என்கிட்ட சூப்பர் பொண்ணு இருக்கா, நான் அனுப்பிவிடுவா சார்னு கேட்குறான். உடனே கஸ்டமர், யோ யார் அனுப்பிவிட்டா என்ன, எனக்கு தேவை பொண்ணு, சீக்கிரமா வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போன்னு சொல்றாரு. உடனே வரேன்னு சொன்ன சுடலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு விடுதியை விட்டு கிளம்பி நேரா கஸ்டமர் சொன்ன ஹோட்டலுக்கு போய் ரூம் நம்பர் பார்த்து கதவை தட்டுறான். ரூம் கதவு திறக்கப்படுது. ரூம் கதவை திறந்தவனை பார்த்து சுடலைக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. வேர்த்து ஊத்தி வாயிலிருந்து பேச்சு வராதவனா கண்ணெல்லாம் இருட்டி போய் கதவு திறந்தவன் காலில் விழுந்து சுடலை கதறி ஆள ஆரம்பிக்கிறான். அண்ணா என்ன மன்னிச்சிடுன, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுனன்னு கத்துறான். உடனே எதிரில் இருந்த அவன் கீழே காலை பிடிச்சிட்டு கெஞ்சின சுடலையோட தலைமுடிய இறுக்கமா பிடிச்சி தலையை தூக்கி கோவமா கண்ணு செவந்து பேச ஆரம்பிக்கிறான். உன்னை திரும்ப திரும்ப மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆதி சங்கரர் இல்லடா, ஆட்டோ சங்கர்ரா. அவன் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்ச சுடலையோட கதி என்னவாக போகுது? தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல கொலை மேல கொலையா பண்ண போற சங்கரோட எம்எல்ஏ கனவு
என்னவாக போகுது அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.